ஓம் சாந்தி. இன்றைய சக்கார முரளிலிருந்து பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் இந்த தரணியின் நட்சத்திரம் ஆத்மா. முதல் பாடம் ஆத்மா. நம்பர் 1 பாடம் ஆத்மா. அடுத்து பரமாத்மா. அதுக்கு முன்னாடி லட்சுமி நாராயணன். பேசிக் கோர்ஸ் இன்றைக்கி சூப்பராக பாபா சொல்கிறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் முதல்ல நம்ம பக்கா பண்ண வேண்டிய விஷயம் நம்முடைய பார்வை. நான் ஆத்மா. நான் எனது சகோதர ஆத்மாவை பார்க்கிறேன், பேசுகிறேன். பாபாவே இன்னைக்கு ஆத்மாவை தான் பார்த்து பேசுகிறார். ஆத்மா தான் சரீர கர்மேந்திரியத்தின் மூலமாக அனைத்துமே செய்து. எனவே பாபா இன்றைக்கு ஆத்ம அபிமானி ஆகு என்ன சொல்கிறார். நீங்கள் யாரை பார்த்தாலும் சரிதான், லௌகீக அம்மாவை பார்த்தாலும் அப்பாவை பார்த்தாலும் மனைவியை பார்த்தாலும் ஆத்ம ரூபத்திலேயே பாருங்க. இங்கு எல்லாமே ப்ராக்டிக்கல். இது சத்திய நாராயண கதை, கட்டுக்கதை அல்ல. ராதாகிருஷ்ணருடைய கதை அல்ல. அவர்கள் குழந்தை நரன் அல்ல. நரன் தான் நாராயணன் ஆக முடியும். இது சத்திய நாராயண கதை, புது விஷயம். இன்றைக்கெல்லாம் கதையாக காரணமாக நிறைய கதை கேட்குறாங்க. கடைசியில் காரணத்தை மறந்துடுறாங்க. இங்கே கூட பாபா சொல்கிறாரு, அந்த படம் இந்த படம் எல்லா சித்திரத்தையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாத. முதல்ல பாபாவுடைய சித்திரத்தை கொண்டு வா, அப்புறம் லட்சுமி நாராயண சித்திரத்தை கொண்டு வா. அதை முழுசாக புரிய வை. அதை எவ்வளவு பகட்டோட புரிய வைக்கணுமோ அவ்வளோ பகட்டோட புரிய வை. புரியலைன்னா அந்த இடத்த விட்டு நகலாத, ஆடாத. எவ்வளோ ட்ரைனிங் பாபா கொடுக்குறாரு. சேவா, வீட்டையும் தந்தையையும் உலக அமைதி எப்படி ஜீவன் முக்தி அடைவதற்கான வழி, இது எல்லாத்தையும் முழுசாக புரிய வைங்க. இது எல்லாமே இங்கே கிளியர். பாபா ஒரு முறையில் சொல்கிறாரு, யாருக்கும் எதுக்கும் பயப்படாது. இந்த தர்மத்தை சேர்ந்தவங்க இங்கே தான் வருவாங்க. நிச்சயமாக ஆகோ சௌபாக்கியம் ஏழைகளுக்குத்தான். அது யாராக இருந்தாலும் சரிதான். பணம் படைத்தவர்களுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா நேரத்தை கொடுப்பதற்கான வசதி அவங்களுக்கு கம்மி. அவங்க வேணால் தேவதா கோயில்களை நிறைய கட்டிகிட்டே போகலாம். தேவதைகள் கிருபை காட்டுவாங்க. பரமாத்மாவுடைய கிருபை யார் இதை புரிஞ்சு கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் சம்பவம். அதனால் ரொம்ப கிளியராக விஷயத்தை சொல்லுங்கள். அந்த காலங்களெல்லாம் போர் முடிஞ்சவனையும் குற்றுயிரும் குறையுமா அந்த யுத்த களத்தில் எல்லாரும் கை போய் கால் போய் படுத்திருப்பாங்க. அப்போ இருக்கக்கூடிய சாது சன்னியாசிகளுடைய வேலையே அதுதான். அவங்க போய் அவங்கள தேற்றுவாங்க. அப்படி ஒரு முறை யுத்தம் முடிஞ்சு எல்லாரும் இப்படி இருக்கும்போது ஒரு சன்னியாசி அங்கே வர்றாரு. வந்து அவர் எப்படி தேத்தினார்னா, இது கதை. ஒரு சாமியார் வரும்போது எல்லாரும் மரண ஓலத்தில் அங்கங்கே சவுண்டில் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் எல்லாருக்கும் சொல்கிறாரு, என்ன நீங்கள் இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கீங்க? அங்கே ஒருத்தன் அமைதியாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு தான் பெரிய காயம். என்ன தெரியுமா அப்படின்ட்டுருக்காரு. என்னென்னா தலையே இல்லாமல் இருக்கிறதுனால அவன் அமைதியாக இருக்கான். அதனால தான் பாபா இன்றைக்கி சொல்கிறாரு, ஆத்ம அபிமானியாக. நான் ஆத்மான்னு பேசியோ சொல்லியோ பிரயோஜனம் இல்லை. அபிமானியாகவே ஆகு. இன்றைக்கி கதையிலேயே எல்லோரும் மூழ்கிடுறாங்க, கருத்தை மறந்துடுறாங்க என்று இன்றைக்கி பாபாவே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதனால் ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான பயிற்சி செஞ்சால் அவ்வளோ லாபம். கொஞ்சமில்லை நெஞ்சமில்லை. எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் ஆத்ம பயிற்சி பண்ணிங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளோ சக்தி கிடைக்குங்க, சந்தேகமே இல்லை. அது மட்டுமா, பாபா நினைவு வரும். நீங்கள் செய்யவே வேண்டாம். ஆத்மா பவித்திரமாக பக்காவாக சதோப்பிரதானமாக ஆகிடும். வேறு எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. முதல்ல கிரிமினலான பார்வை போயிடும். கர்மேந்திரியங்கள் சஞ்சலமாகாது. விகார எண்ணங்களே வராது. ஆத்மா பியூர் ஆகிடும். அது மட்டுமா, தெய்வீக குணதாரணை ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். எவ்வளோ லாபம்? 1 2 இன்றைக்கி பாபா எத்தனை விதமான கோடிங் கொடுக்குறாரு. முடியாது, இப்படி இருந்தால் முடியாது சொல்கிறாரு. ராவண ராஜ்யத்தில் சாந்தி இருக்கவே முடியாது. சன்னியாசிகளால் ராஜயோகத்தை தலைகீழ நின்னாலும் கற்றுத்தர முடியாது. பாபாவை தவிர வேறு யாரும் ஞானத்தை கூறவும் முடியாது, நம்ம முன்னாடி காட்டவும் முடியாது. பகவான் காலை வாகனத்தில் சவாரி செய்ய மாட்டார். புத்தரானாலும் சரிதான், கிரைஸ்தானாலும் சரிதான், அவங்க உடலெல்லாம் பகவான் வரவே முடியாது. சாது சன்னியாசிகளால் சனாதன தர்மம், தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. இந்த ஞானம் மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களாலேயோ இயற்கை மற்றும் சயின்ஸ் போன்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களுடைய புத்தியில் இருக்க முடியாது, தங்க முடியாது. பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் சத்கதி, ஜீவன் முக்தி, ஏன் விஸ்வ சாந்தியை ஏற்படுத்த முடியாது. அது மட்டுமல்ல, எந்த கான்ஃபரன்ஸ் பண்ணாலும் சரிதான், உலக அமைதி ஏற்பட முடியாது. இதுவே முரளியில் மிகப்பெரிய அதிசயமே அதிசயம். என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் பிரம்மா பாபா ஏற்படுத்தின பட்டி, அதுதான் அடிப்படை. அது மட்டுமல்ல, அவரிடம் இருந்த போதை, நான் ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ நாராயணன் சமமாக போகிறவன்,
அப்படிங்கிற போதை அவர்கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, பாபா அவர் உடலை எடுத்து மிக ஆசையாக ரொம்ப ஆர்வமாக நமக்காக வந்து எண்ணற்ற முறை, நமக்கு எவ்வளவு முறை இந்த ஞானத்தை புரிய வச்சு கொண்டிருக்கிறார். கீழான நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களாகி நம்மளை மணிமகுடத்தில் தூக்கி உட்கார வைக்கிறார். அதுக்காக தினம் படிப்பிக்க வருகிறார். அது மட்டும் இல்லை, நமஸ்தே டெய்லி சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த சிவபாபா ஜெய் சிவராமன் நமக்கு அவ்வளோ ஆசையை கொடுக்குறார். நாம தான் அந்த ராவணன்கிட்ட மீண்டும் எல்லாத்தையும் இழந்துடுறோம். இது விளையாட்டு. அதனால் பாபா சொல்கிறாரு, சகோதரன் என்ற பார்வையோடு பார்க்கலைன்னா மனசில் புயல் தான் வரும். தேக அபிமானத்தில் வர்றதுனால தான் கர்மேந்திரியங்கள் டிஸ்டர்ப் ஆகுது. சர்வசக்தியானுடைய சக்தியினால் ஆத்மாவை சதப்பிரதானமாக்கலாம். தந்தையை நினைவு செஞ்சால் பாவம் நீங்கும், சதோப்பிரதானமாகலாம், உயர்ந்த நிலை அடையலாம். தேவையில்லாமல் மற்ற சித்திரங்களை கொண்டு போய் மனிதர்களுடைய எண்ணங்களை மற்ற பக்கம் திசை திருப்ப வேண்டாம். இது சேவைக்காக பாபா சொல்கிறார். பூமி பாருங்கள், நாடி பாருங்கள், அந்த காலம் பாருங்கள். பார்த்து சத்திய ஞானத்தை வீணாக்காமல் அதை வெளிப்படையாக கூறுபவர்களே நாலேஜ்ஃபுல். சின்ன விஷயத்தை பெருசாகவும் ஆக்கலாம், பெரிய விஷயத்தை சிறுசாகவும் ஆக்கலாம். அதுக்கு ஒரு வார்த்தை மட்டும் மாற்றினா போதும். எனதுன்னு எங்கே சொல்கிறீங்களோ அங்கே சிறியது பெருசாகிடும். உனது என்று சொன்னாலே போதும், பெரிய மலை கூட சிறு கடுகாக ஆகிடும். ஓம் சாந்தி.